ஹல்லேலூயா. உண்மையாக இந்த நாளில் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதில், ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதில் அதிகமான சந்தோஷம் அடைகிறேன். இதுக்கு ஆண்டவர் என்னுடைய ஊழியத்தில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்குறார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் முறை புருஷர்கள் ஐக்கியத்துக்கு பிரசங்கம் பண்ண. பொதுவாக ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் எல்லாம் போனால் இந்த லெஃப்ட் சைட் க்ரௌடு வந்து கொஞ்சம் பயங்கர ஜாஸ்தியாக இருப்பாங்க, ஆண்கள் பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, சவுண்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை உடுமலைப்பேட்டிலேருந்து கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணி விட்றார். நல்ல காரியம் சொல்கிறேன். அவருக்கு கை தட்ட மாட்டேறீங்களே ஆண்டவருக்காக. ஆமாம், அவருக்கு தட்ட விரும்புகிறவங்க நல்லா சத்தமாக தட்டுங்க பார்க்கலாம். சத்தமாக தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தில் நான் கர்த்தரை ஆராதிப்பதில், ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் தொடர்ந்து ஜெபித்து கடந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். என்னை அழைத்ததற்கு முன்பதாக இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த அன்பு மூத்த ஊழியர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும், பாஸ்டர் டைட்டஸ் அவர்கள், பாஸ்டர் மோரிஸ் அவர்கள், மற்ற எல்லா போதகர்களுக்கும், இந்த சபையினுடைய போதகர், இன்னும் வந்திருக்கிற எல்லா ஊழியர்கள், ஆண்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஒரு கரண்ட் சினாரியோவில் இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, ஆண்கள் எல்லாருமே சொல்லுகிற ஒரு காரியம், ஐயா நாங்கள் சர்ச்சுக்கெல்லாம் கரெக்டாக போகிறோம், நாங்கள் சபைக்கெல்லாம் போகிறோம், வசனமெல்லாம் கேட்குறோம், சில நேரம் பாட்டெல்லாம் பாடுறோம், சில நேரம் வாட்ஸ்அப்பில் 2 வசனம்லாம் பார்க்குறோம், சில நேரம் யூடியூப்பில் சில காரியங்களெல்லாம் பார்க்குறோம். ஆனால் சபையில் ஒரு சாட்சி சொல்லுங்கள், இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா, ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா அதிகமாக பெண்கள் தான் இன்றைக்கி நின்றுட்டுருக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி அதிகமாக பெண்கள் தான் இருக்கிறாங்க. எல்லா காரியத்திலையும் பார்த்தா நம்ம சில காரியங்களை அடங்கி போகிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்குது. உங்கள் மனசில் ஓடுறதெல்லாம் எனக்கு தெரியுது. எல்லா காரியங்களையும் சில நேரங்களில் ஒரு ஸ்டெப் டவுனாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்போது ஏன் அப்படி டவுனாக இருக்கிற மாதிரி இருக்குது? இன்னொன்று, இவ்வளவு காரியங்களை நாங்கள் கேட்டாலும், பிரசங்கங்கள் கேட்டாலும், பல காரியங்களை நாங்கள் கேட்டாலும், கேட்கிற வார்த்தைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. நிறைய நேரம் சொல்கிறோம்ல, சர்ச்சுக்கு போகும்போது வார்த்தை வருது, பாஸ்டர் நான் அடுத்த ப்ரமோஷனுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி, பெருகுவேன்னு சொல்லி வார்த்தை வருது, பாட்டெல்லாம் அப்படி தான் பாடுறாங்க. ஆனால் என் வேலையில்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு, ஊழியத்தில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு, இல்லை அடுத்த லெவல் என் ஃபேமிலியை கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்குது. அப்போது எழுதப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் ஒன்று, என் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் ஒன்றா இருக்குது அப்படின்னும் போது, வேதத்திலிருந்து ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன், ஒரு ஆணை காண்பிக்க போகிறேன். அவனுடைய கோத்திரம் எப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டது, அதற்கப்புறம் அவனுடைய தலைமுறை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது, எந்த தலைமுறை வரைக்கும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தரையில் விழாமல் ஆவியானவர் பாதுகாத்து கொண்டு அவன் பேரை பெருமைப்படுத்தி நிற்பாட்டி வைத்தார், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் என்கிறத மாத்திரம் சொல்லி நான் கடந்து செல்லும்படி ஆசைப்படு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம் தான், திருப்பிக் கொள்ளலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்கிரிப்சர் போர்ஷன் தான் நமக்கு. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம், அதனுடைய 1வது வசனம் முதல் நானே வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அதுக்கப்புறம் 6வது வசனம், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி, இது தெரியும். 10வது வசனம் பாருங்கள், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இப்போ
இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஒரு சின்ன பிள்ளை கேட்டால் கூட, சண்டே ஸ்கூல் பிள்ளை கூப்பிட்டு கேட்டோன்னா சொல்லுவோம், கானா ஊரில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் என்ன சொல்லும்? தண்ணியை திராட்சை ரசமாக ஆண்டவர் மாற்றிட்டார் இப்படிங்கிறது குட்டி பிள்ளை கேட்டால் கூட சொல்லும். இன்னொன்று, இது எங்கே அதிகமாக பேசப்படுகிற ஒரு காரியம் அப்படின்னா, திருமணங்களில் அதிகமாக பேசப்படுகிற ஒரு காரியம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோன்னா பிரசங்கம் பண்ணுறவங்க இதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வருவாங்க. அப்படி இல்லையா, அட்லீஸ்ட் பாட்டு பாடுறவங்க ஏதாவது ஒரு பாட்டாவது கானா ஊரில் கல்யாணத்தில்னு பாடுவாங்க. ஜெபம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? கானா ஊரில் கல்யாணத்தில் அற்புதம் செஞ்சீங்க ஆண்டவரே, இங்கேயும் செய்யுங்கப்பா இப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஜெபிக்கிறவர்களாவது ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதிகமாக இது எங்கே பேசப்படுகிற ஒரு வார்த்தை அப்படின்னா, திருமணங்களில் பேசப்படுகிற ஒரு வார்த்தை. ஆனால் இது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு வேதம் ஒரு காரியத்தை நமக்கு காண்பிக்கிறது. என்ன அப்படின்னா, 3.5 ஆண்டு கால ஊழியத்தில் இயேசு முதலாவது செய்த ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறது. 3.5 வருஷம் ஊழியம் பண்ணுறாருங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், ஒரு வருஷத்துலேயே நம்மலாம் எத்தனை ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம்? இல்லை, நிறைய பேர் நம்ம யோசிப்போம். வீட்டுக்கு வரும்போதே மனைவிமார்கள் சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் நாளைக்கு பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. உடனே மண்டையில் என்ன தோணும்? ஒரு கிஃப்டோ கொடுக்கணும், அல்ல ஏதாவது அமௌண்ட்டாவது நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். அது ஒரு எக்ஸ்பென்சஸ் மாதிரி நமக்கு சில நேரங்கள். அதுவும் இன்றைக்கி ட்ரெண்டில் ஒரு வாரத்தில் ஒரு 4 கல்யாணமாவது வந்துடுது, இல்லை ஒரு மாதத்தில் ஒரு 5-6 ஃபங்க்ஷன் வீடாவது வந்துடுது. அப்போ இயேசு வாழ்ந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க, 3.5 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா பைபிளில் எந்தெந்த இடத்துல இயேசு கல்யாண வீட்டுக்கு போனார் அப்படின்னு எழுதியிருக்குன்னா, ஒரே ஒரு இடத்துல தான் கல்யாண வீட்டுக்கு போனார். எங்கே? கானா ஊர் மட்டும்தான் போனார். இன்னொன்று, கல்யாண விருந்தை மணவாளனுடைய வருகைக்கு ஒப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. அப்போ 3 வருஷத்தில் ஒரு கல்யாணத்துக்கு தான் போனாரா அப்படின்னா டவுட்டு தான் கொஞ்சம். நான் சொல்ல, ஒருவேளை போயிருக்கலாம், போகாமல் இருந்திருக்கலாம், அற்புதம் செய்திருந்திருக்கலாம், செய்யாமலும் இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருந்திருக்கலாம். ஆனால் எதை எழுதணுமோ அதை மாத்திரம் ரொம்ப தெளிவாக எழுதி கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று, கானாவூர் கல்யாணம் மாத்திரம் எழுதப்படுகிற அளவுக்கு அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி வாய்ந்ததா அப்படின்னா நிச்சயம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நிச்சயம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நிச்சயம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கானாவூர் பைபிளில் எங்கே வருது அப்படின்னா, திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புத்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் முதல் நீங்கள் அப்படியே வாசிட்டே இருந்தீங்கன்னா 28வது வசனத்துக்கு வரும்போது தான் அங்கே தான் கானா ஃபஸ்ட்டு வருது. கானாவுக்கும் அப்படின்னு சொல்லி 28வது வசனத்தில் பெரிய சீதோன் மற்றும் கானாவுக்கும் அப்படின்னு வரும். அப்போது அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன். அப்பாவுடைய சொத்து யாருக்குங்க வரும்? யாருக்கு வரும்? சத்தம் கேட்கல, பிள்ளைக்கு தான் வரும் இல்லையா? இப்போ பரம தகப்பன் மோசே அழைக்கும் போது தம்முடைய ஜனங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு உள்ள கர்த்தர் கூட்டிகிட்டு வர்றார். ஒரு நாடு அப்படின்னாலே அங்கே ஒரு ஊர் தான் இருக்குமா அப்படின்னா இல்லை. இப்போ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது, எத்தனையோ தாலுக்கு இருக்குது, எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, எத்தனையோ ஸ்டேட் இருக்குது, எத்தனையோ என்னது கிராமங்கள் இருக்குது, பல இடங்கள் இருக்குல்ல. இப்போ கானான் தேசம், அதுவும் பாலும் தேனும் ஓடுற ஒரு தேசத்தை கூட்டு வர்றார். அந்த தேசத்தில் பாருங்கள், நம்ம எல்லாம் போய் கடையில் நின்று பால் தாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா நம்ம ஊரில் போய் வெயில் அடிக்குது, கொஞ்ச நேரம் ஆற்றுலையோ ஃபால்ஸ்லேயோ போய் நின்னா அட்லீஸ்ட் உடம்புக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் அப்படி தானே இருக்குது. இப்போ தண்ணிக்குள்ளே கொண்டு போய் விட்டா அப்படின்னு ஒரு பெருமூச்சு ஃபஸ்ட்டு விடுற மாதிரி அந்த ஊரில் குழந்தைக்கு பால் தீர்ந்து போச்சுன்னா
நீங்கள் உங்கள் பக்கெட்டவோ இல்லை செம்பவோ எடுத்துகிட்டு கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தில் ஓடுற ஒரு ஆற்றை போய் இப்படி எட்டி பார்த்தீங்கன்னா பால் ஒரு பக்கம் ஓடி இருக்குமா, தேன் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குமா. வேணுங்கிறத தூக்கிட்டு டைரெக்டாக வந்துட்டே இருக்கலாம். அப்படி ஒரு நாட்டுக்கு கொண்டு போகிறார். அப்போ இப்படி ஒரு நாட்டுக்கு கொண்டு போகும்போது அங்கே பல ஊர் இருக்கும் இல்லையா? இப்போ முதல்ல தலைமை பொறுப்பு யோசுவாவினிடத்திற்கு வருகிறது. இரண்டாவது மோசேக்கு வருகிறது. மோசேயிடத்திலிருந்து அடுத்து யோசுவாவினிடத்துக்கு வருகிறது. இப்போ இந்த யோசுவாவுக்கு வந்த உடனே அவன் நடத்துறனால மொத்த தேசமும் அவன் கைக்கு தான் போகுமான்னா ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். ஆமென் சொல்லிருங்களே, ஒரு ஆமென் சொல்லிருங்களே, சத்தம் ஒரு ஆமென் சொல்லிருங்களே. ஐயா, நடத்துகிற ஒரு ஆளுக்கு தானா அப்படின்னு கிடையாது. நடத்துகிற ஆளுக்கு கீழாக அவரோடு ஒரு தரிசனத்தில் உடன் நின்று செயல்படுகிற எல்லாரையுமே என் ஆண்டவர் எண்ணி பார்க்கிறவரா இருக்கிறார். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புருஷர்கள் ஐக்கியத்தை நடத்துறவங்களுக்கு மாத்திரம் அல்ல, புருஷர்கள் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் விசேஷித்த கிருபைகளை, விசேஷித்த ஆசீர்வாதங்களை ஏற்கனவே அவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ எல்லா கோத்திர பிதாக்களை யோசுவாட்ட சொல்றார் ஆண்டவர், இங்க பாரு, கோத்திர பிதாக்களை ஃபுல்லா கூப்பிட்டு ஒரு பக்கெட்டை வச்சு அதில் கானான் தேசத்தில் என்ன ஊரெல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் எழுதி சீட்டை பிரித்து பக்கெட்டுக்குள்ளே போடு. இப்போ பிதாக்கள், இந்த கோத்திர பிதாக்கள் 12 பேரையும் கூப்பிட்டு எது எது யாராருக்கு வேணும் எடுக்க சொல்லு அப்படிங்கிறாரு. ஒவ்வொருத்தரும் எடுக்க 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 5வது சீட்டு ஆசேருக்கு விழுது. ஆசேரு போய் தாம் பக்கெட்டு தனக்குன்னு வச்ச பக்கெட்ல இருந்து எடுக்கிறாரு. எடுக்கும்போது தான் காண ஊர் அவருக்கு கிடைக்குது. அப்படின்னா எந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யாருக்கு வச்சிருக்கிறாரோ அதை சரியான டைம்ல கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் கரங்களில் கொடுக்கிறவரா இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம யோசிப்போம், ஆண்டவரே நான் இவ்வளோ ஜெபிக்கிறேன், இவ்வளோ ஆராதிக்கிறேன், இவ்வளோ சபைக்கு போறேன், பாஸ்டருக்கு ஹெல்ப் பண்றேன், ஊழியங்கள்ல உதவியா இருக்கிறேன், ஏன் சில காரியம் எனக்கு நடக்கல? குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் நிச்சயமாக உன்னிடத்தில் கடந்து வரும். அது பொய் சொல்லாது, அது முடிவில் விளங்கும் என்று சொன்னவர் நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரனே, உனக்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை, உனக்கென்று வைத்த வாக்கு தத்தங்களை, வாக்கினால் சொன்னவைகளை நீ கரங்களினால் சுதந்திரித்துக் கொள்ளுகிற அளவுக்கு உன் தலையை கர்த்தருடைய அவன் உயர்த்ததான் போகிறான். இப்போ ஆசீர் எடுக்கிறாரு, காண ஒருவருக்கு சொந்தமா மாறிடுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எது நமக்கு வரணுமோ அதை எடுக்க வைப்பார். சொல்லுங்க, அதை எடுக்க வைப்பார், அதை எடுக்க வைப்பா. இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டு சாஃப்ட்வேர்லாம் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், உங்கள் டேட்டா பேஸில் ஒரு ஸ்டோரேஜ் வச்சுருப்பாங்க. ஒருவேளை இன்புட் கொடுக்குற நம்ம அதை டெலீட் பண்ணிட்டாலும் டேட்டா பேஸ் ஆப்ரேட்டர்ஸ் யார் எதை டெலீட் பண்ணாங்களோ உள்ளேருந்து எடுத்துடலாம், ட்ராஷ் இருந்து என்ன பண்ணிடலாம், வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி தான் ஆண்டவர் இன்னைக்கு யார் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை டெலீட் பண்ண நினைச்சாலோ உங்களுக்குன்னு வச்சிருக்கிற பேஸ்கெட்டை கை வைக்க கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஐயோ, நானா இருந்தேன்னா நல்லா கை தட்டி இருந்திருப்பேன். ஆமாம், ஆண்கள் நல்லா நீங்கள் கை தட்டும் போது வெளியே தெரியணும். ஹல்லேலூயா. கானா ஊர் யாருக்கு சொந்தமா மாறுதுன்னா ஆசேருக்கு சொந்தமாய் மாறுகிறது. நல்லா கவனிக்கணும். நோவாவின் நாட்களில் ஒரு பிரச்சனை வருது, அங்க கானான் ஒரு பேர் வருது. ஆனால் that's a noun, அது ஒரு மனிதனுடைய பெயர். ஆனா இங்க இட்ஸ் a place. ஒரு தவறான உபதேசத்துல, இன்னைக்கு தடம் புரண்டு கொண்டிருக்கிற உபதேசத்துல அதையும் ஒன்னா பயங்கரமா காட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த கானா அன்னைக்கு அங்க தப்பு பண்ணதுனாலதான் இங்க கானா ஊர்ல ஆண்டு அற்புதத்தை தொடங்கி ஆசீர்வாதமா மாத்தி விட்டாரு. நோ, நெவர். நல்லா கவனிக்கணும். நான் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறிச்சுங்கிற டீச்சிங்கை இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் தெளிவா நான் உங்களுக்கு காண்பிச்சு, எப்படி இந்த ஊருங்கிறத ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு காண்பிச்சு, ஆண்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போற மகத்துவமான காரியங்கள் எப்படி நடக்க போகிறதுங்கிறத சொல்லி கொடுத்து நான் முடிக்க போகிறேன். கல்யாணம் கானா ஊர்ல நடக்குது. கானா ஊர் யாருக்கு சொந்தமா மாறிடுது? ஆசேருக்கு சொந்தமா மாறிடுது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நீங்க போறீங்கன்னு வைங்களேன், அங்கே போய் சாப்பிட்றீங்க. நல்லா சாப்பிட்ட உடனே இப்போ கூட என் மனசு உண்மையை சொல்லணும் எப்படி இருக்குன்னா, நான் வந்தவுடனே ஒரு ஜூஸ் எனக்கு கொடுத்தாங்க, அருமையான பாஸ்டர். இப்போ என் மைண்டு கேட்குது, இன்னொரு டைம் அந்த ஜூஸ் இந்த சூடு குடிச்சா நல்லா இருக்குமோ அப்படிங்கிறது. எடுத்துகிட்டு வந்துடாதீங்க பாஸ்டர், சொல்கிறேன். ஆமாம், என் உள்ளத்தில் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த ஜூஸ் செம ஸ்வீட்டாக இருந்தது. பாஸ்ட் மோரிஸ் வந்து சொன்னாங்க, இது உண்மையிலே ரஸ்னா தானா அப்படின்னு. ஏன்னா ரஸ்னானா தண்ணி மாதிரியில் இருக்கும், ஆனால் உங்கள் ஜூஸு கொஞ்சம் பயங்கர ஃப்ளேவர் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கே அப்படின்ன உடனே ஒரு ஸ்டெப் என்ன பண்ணிடுச்சு ரெண்டு பேரையுமே. நான் சொன்னேன், ஆமாம் பாஸ் நல்லா ஸ்வீட்லாம் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு. என்ன பண்ணிடுச்சு, ரெண்டு பேருடைய அட்டென்ஷனுமே ஒரு ஜூஸ் என்ன பண்ணிடுச்சு, திருப்பிடுச்சு. ரஸ்னா யூஸ்வலாக தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் இது இனிப்பாக இருக்குது, ஃப்ளேவர் பயங்கரமாக மிக்ஸ் ஆகிருக்கணும். என்ன பண்ணிடுச்சு, உடனே திருப்பிடுச்சு. ரெண்டு பேரும் என்ன பண்ணுறோம், கொடுத்தவரை பார்த்து எங்கே வாங்கினீங்க, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் அதுதானே, நல்லா சாப்பிட்றோம், சாப்பாடு பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது, நான் வேணா கீழே வந்துடணும் உங்க கூட நின்று பேசுகிறேன். சாப்பாடு பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும்போது உடனே என்ன பண்ணுவோம், அந்த வீட்டுக்காரங்கிட்ட கூப்பிட்டு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது என்ன பண்ணுவோம், நிச்சயமாக யாருங்க இதை செஞ்சது, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இந்த பிரியாணி பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது, இந்த ஃபிஷ் ஃப்ரை பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது, யாருங்க இதை செஞ்சது, அவர் நம்பர் எனக்கு கொஞ்சம் கொடுங்களே அப்படின்னு வாங்கிட்டு உடனே அந்த சமையல்காரரை போய் பார்ப்போம். சமையல்காரரை போய் பார்த்த உடனே அவர் சொல்லுவார், நான் செய்கிறதே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றீங்க, எங்கள் அப்பா செஞ்சு நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்களா அப்படின்பார். அவங்க அப்பா உள்ளே படுத்திருப்பார். ஐயா உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா, பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் தெரியுது பாருங்கள் அவங்களுக்கெல்லாம். உடனே அப்பாவை போய் கேட்டால் என்ன சொல்லுவார், தாத்தாவை கையை காட்டி விடுவாரா, அவர் மட்டும் கரண்டியில் சும்மா கமுக்கமாக கரைச்சி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, மட்டன் சுக்கா நீ எல்லாம் என்னையா வைக்கிற அவர் காட்டுவார். அப்படின்னா தலைமுறையா சில ஆசீர்வாதத்தை, சில கைப்பக்குவங்களை, வரங்கள் என்ன பண்ணுது, தொடர்ச்சியாக ஒரு ஆள் மாற்றி ஒரு ஆள் என்ன பண்ணுது, வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க, இப்போ ஆசீரினுடைய கோத்திரம் தான் இந்த சீட்டை தலைவன் எடுக்கிறான். ஆனா இந்த ஊர் எங்க வருகிறது பாருங்க, இயேசுவின் சரித்திரம் அளவுக்கு, அவர் தன்னுடைய முதல் அற்புதத்தை தொடங்குகிற அளவுக்கு இந்த ஊர் அங்க தொடங்கி தலைமுறையா வந்து நிக்குது. அப்ப ஏன் இந்த தலைமுறை அவ்வளவு பிளஸட் ஒரு ஜெனரேஷனா, அவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையா, ஏன் யார் இந்த ஆசேருங்க, யார் இந்த ஆசேர், ஆண்கள் ஐக்கியம், யார் ஆசேர், திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். நானே சொல்ற வசனத்தை, ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், அவன் ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை தருவான். கவனிங்க, ஆசீருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், அவன் ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை தருவான். இப்போ யாக்கோபு என்று சொல்லி ஒருவர் இருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும். அவர் கடைசியாக கர்த்தருக்குள்ள போகும்போது, தேவ பிரசன்னத்துக்குள்ள, தேவனுடைய மகிமைக்குள்ள அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது, அவருடைய நாட்கள் முடிந்து இளைப்பாறுதலுக்கு போகும்போது தன்னுடைய எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு பிளஸ் பண்றார், ஆசீர்வதிக்கிறார். நீ பாருங்க, நிறைய ஆண்களுக்கு இருக்கிற ஒரு டவுட்டை கிளியர் பண்ற, எல்லாரையும் கூப்பிட்டு அவர் பிளஸ் பண்ணி விடுறார், ஆசீர்வதிக்கிறார். படிச்சவங்க சம்டைம்ஸ் நீ ரோட்ல போகும்போது சில காரை திரும்பி பார்க்குறல. நான் ஃபர்ஸ்ட் பாருங்க யூரோப் கண்ட்ரீஸில் போயிருக்கும்போது, ஜெர்மனிலேருந்து சுவிட்சர்லாண்டுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் காரில் தான் மீட்டிங் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. அப்போது ஒவ்வொரு வீக்கெண்ட் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது டெஸ்லா வந்துருச்சுறத சைடு மிரரில் பார்த்துட்டேன் அப்படின்னா என் பார்வை ஃபுல்லாக உடனே இப்படி தான் இருக்கும், என் பார்வை ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஒரு நாள் ஒய்கோஸ் அப்படின்னு ஒரு சர்ச் இருக்கு, நல்ல சர்ச், நல்ல ஒரு மூத்த ஊழியருடைய சபை சுவிட்சர்லாண்டில். ப்ரீச் பண்ணுறதுக்கு கீழே போய் நிற்கிறேன், நிறையா டெஸ்லா கார் நின்றுக்கிட்டே இருக்கு, நான் எனக்கு கீபோர்டு வாசிக்க பாஸ்வுடைய பையன் தான் வாசிப்பான். அவனை பார்த்து, டேய் என்னடா செம்மையாக இருக்குது, அவன் ஸ்கூல் படிக்கிறான், செம்மையாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான், அங்கிள் இதெல்லாம் இங்கே சிம்பிள் தானே அங்கிள், ஏன்னா பாஸ்ட் BMW வச்சுருக்கிறாரு. ஸோ என்ன அதில் தான் கூப்பிட்டு போவார். ஃபஸ்ட்டே அதவே கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்த நாட்களில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பழகிருச்சா. இப்போ டெஸ்ட்டில் வந்தால் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். கீழே பார்த்துட்டு மேலே பள்ளிப்பிடத்தில் போய் நிற்கும்போது டெஸ்லாவுடைய ஓனர்ஸ் எல்லாம் எங்கே உட்காந்துருக்குறாங்கன்னா கீழே உட்காந்துருக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு வார்த்தையை பேசுறதுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார், ஆவியானவர் என்னை பார்த்து சொன்னார், அவன் டெஸ்லா வச்சிருக்கிறான், அவங்க
டெஸ்ட்லா வச்சிருக்கிறாங்க, அவங்க டெஸ்ட்லா வச்சிருக்கிறாங்க. அவன் டெஸ்ட்டில், ஆவிக்குரிய டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு வார்த்தையை கொடுக்குற அதிகாரத்தையே ஓ நாட்களில் தான் வச்சிருக்கேன், மறந்துட்டு அப்படின்னா. அப்போ நல்லா கவனிங்க, நிறைய நேரம் ஆண்கள் சில காரியங்களில் நம்ம எழும்ப முடியாததுக்கு, நம்ம சுதந்திரிக்க முடியாததுக்கு பிசாசு நம்மளை குருடாக்கி வச்சிருக்கிற ஒரு காரியம், நமக்கு உள்ள இருக்கிற உயிர் தெழுந்த வல்லமையின் அபிஷேகம் நம்ம குறித்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு டீப்பஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வராததுனால தான் நிறைய நேரம் லைஃப்ல நம்ம பிள்ளைங்களை பார்த்துட்டு மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்ணி சில காரியங்களை கொடுக்குறோம். மாறாக அப்படி அல்ல. இந்த ஆசேர் யாரா இருந்தான்னா, இவன் தான் கோத்திர பிதாக்களிலேயே முக்கியமான ஆசீர்வாதத்தை மற்ற ராஜாக்கள் எடுத்துக்கோங்க, எல்லாருடைய லிஸ்ட் அங்க வருது. எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் இவனை தான் வச்சிருந்தாரு. அப்படின்னா இவனுக்கு படிப்பு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. வாக்குத்தத்தம் இவனோடு கூட இருக்குமானால், வாக்கு உரைத்தவர் இவனோடு கூட இருப்பார். ஆனால் இன்னும் சொல்லுகிற, இவன் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே ஒருவன் இவனை தெரிந்தெடுத்திருப்பார். ஆனால் இவனை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைச்சத வேற யார கொண்டு இல்ல, இவனை மட்டும் தாங்க வச்சு செஞ்சாரு. We often compare ourselves with others. நிறைய நேரம் கம்பேர் பண்ணி தான் லைஃப்ல நிறைய நேரம் சாதிக்க முடியாம போயிடுது. தண்ணி மனுஷனை எளிய நின்னா, ஆண்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்லிருங்களே. காமன் மீட்டிங்கில் நான் இதை பேச முடியாது, ஆனால் உங்களுக்கு நான் ஓப்பனாக பேசுகிறேன். ஆண்களுக்கு சில ஸ்பெஷல் பவரை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களே, ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஆதாமுக்கு ஏற்ற ஏவாள் தான், ஏவாளுக்கு ஏற்ற ஆதாம் அல்ல, ஆதாமுக்கு ஏற்ற ஏவாள் தான். அப்படின்னா ஏவாளா வந்த சந்ததி சில நேரங்களில் சபையில் சில காரியங்களை புரிஞ்சிடுறாங்க. ஆனால் நம்ம சுற்றி நிற்கிற காரியத்தை பார்த்து வாக்குத்தத்தம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது மறந்து போய் விடுகிறோம். கவனிங்க, ஆசீருடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும். என்ன சாப்பாடு வேணுமோ அவன் வீட்டில் எல்லாமே இருக்கும். இன்னொன்னு, ஊர்ல இருக்கிற ராஜாக்கள் யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கிறவன் இவனா தான் இருப்பான். இன்னைக்கு ஆண்டவர் உங்க குடும்பத்தில் உங்களை எப்படி வைக்க விரும்புறாருன்னா, ஆவிக்குரிய காரியங்களை உன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிற மன்னாவை கொடுக்கிற தகப்பனை கர்த்தர் உன்னை குடும்பத்துக்கு வைக்கும்படி விரும்புகிறார். சீமா லா சுரபா லாமா, நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து, சிலருக்கு ஆவிக்குரிய போஜனங்களை, நீ சாதாரண வேலை பார்க்கலாம், நீங்க பார்க்கிற வேலை சாதாரணமா இருக்கலாம், நீங்க இருக்கிற ஊர் சாதாரணமா இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல அறியப்படாத ஆட்களுக்கு உங்கள் மூலமா போஜனத்தை கொண்டு போய் கொடுத்து, ருசி நிறைந்த வர்க்கங்களை கொடுத்து, அன்பு சகோதரனே, உன் சபையை உன் மூலமாய் நிரப்பும்படி அவர் திட்டம் கொண்டிருக்கிறார். ஆனா நிறைய நேரம் குருட்டாட்டம். என்ன குருட்டாட்டம்? என் கமிட்மெண்ட், என் பிள்ளையினுடைய வாழ்க்கை, ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், அப்படி இப்படி பிசாசு சொல்லி அடைச்சிடறான். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, எனக்கு முன்னால் இருக்கிறவைகளை அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தை சார்ந்து வாழ போகிறேன். எனக்கு முன்னால் இருக்கிற காரியங்களை அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் மேலானது. அது தரையில் விழுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறவர் அல்ல. இப்ப இந்த ஆசேருக்கு வாக்குத்தத்தம் வந்துருச்சு. ஆசேரே, உன் ஆகாரம் கொழுமையா இருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை நீ தருவ. நான் சொன்னேன்ல, ஒரு தலைமுறையிலிருந்து சமையல் கலை எத்தனை பேருக்கு வருது. இப்போ ஆசேரு நாட்டுக்கோழியில் கறி செஞ்சு போட்டிருந்தாருன்னா அடுத்தவங்களா இருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து வர்றவங்க பெப்பர் சிக்கன் ஸ்பெஷலிஸ்டாக இருந்திருப்பாங்க. இப்படி தலைமுறையாக ஆசீர்வாதம் தொடர்ந்து கொண்டே வருகிறது. கவனிங்க, அந்த நாட்களில் நம்ம ஊர்ல எப்படி பிரியாணியும் சிக்கனும் ரொம்ப ஸ்பெஷலோ, அது மாதிரி அந்த நாட்களில் எது ரொம்ப ஸ்பெஷல்னா திராட்சரசம். அழகாக சொன்னாங்க, திராட்சரசம் ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் பைபிள் சொல்லுது, திராட்சரசம் முகக்கலையை உண்டு பண்ணக்கூடியது. இந்த இன்னைக்கு இருக்கிறவங்களாம் பூசிட்டு வர்றாங்கல்ல, அதெல்லாம் தேவையில்லை. அந்த நாட்களில் வைன், அது உண்மையான வைன், ஆல்கஹாலிக்லாம் கிடையாது, உண்மையானது. அது முகக்கலையை உண்டாக்குமா. யூத கலாச்சாரத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா முக்கியமான டிஷ் இந்த வைன். ரெண்டாவது, ஒரு கால் கழுவுற அறை, யூதர்கள் சுத்திகரிக்கும் முறைமையின்படி அது அங்கே இருக்குது. அப்போ கால் கழுவுறதுக்கு ஒரு ரூம், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அங்கே போயிட்டு தான் இங்கே வரணும். இங்கே வரும்போது எது இருக்கோ இல்லையோ, ரசம்,
முகக்கலையை நம்மளை ஷைன் பண்ணுற ஒரு ரசம். அப்பனா நம்முடைய வாழ்க்கையை ஷைன் பண்ணி விடுற ஒரு ரசத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் மத்தியில் ஊற்றும்படி விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்கிற ஒரு ரசத்தை ஊற்றும்படி தான் கர்த்தர் விரும்புகிறார். கவனிங்க, ஆசீரிடத்திலிருந்து தொடங்குகிறது தலைமுறை. இப்போ ஆசீருடைய கோத்திரத்தில் தான் ஒரு தலைமுறையில் தான் ஒரு கல்யாணம் நடக்க போகுது. இப்போ இந்த கல்யாணத்துக்கு எப்பேற்பட்டவங்களும் அழைக்கப்பட்டிருப்பாங்க. சாதாரண நாள் போனாலே பயங்கரமான சாப்பாடு கிடைக்கிற ஒரு இடம். இப்போ கல்யாண வீடு வேற. எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கும்? நம்மள ஆண்களாக இருக்கிறனால ஓப்பனாக பேசுகிறேன். நல்லா யோசிச்சிருப்போம்ல, ஆகா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடலாம். புதுசாக கல்யாணம் ஆனவங்க யாராவது இருக்கீங்களா? அவங்களாம் யோசிப்பாங்க கண்டிப்பாக, இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்லாம், நம்ம அம்மா சாப்பாடே அவ்வளோ அழகாக இருக்கும், நேற்று வந்துட்டு ஒன்றும் செய்யவும் தெரியல. இப்போல்லாம் யோசிக்கிறவங்க கல்யாண வீட்டுக்கு 6 மணிக்கு 5 மணிக்கு என்ட்ராயிருப்பாங்க. கரெக்டா? ஆனால் போன இடத்துல நீங்கள் போகும்போது சிக்கனு பிரியாணியில் தீர்ந்து போச்சு, கொஞ்சோண்டு ரசமும் சோறு இருக்குது அப்படின்னு சொன்னால் கொண்டு போன மொய்யை மனசார செய்வீங்களா, மனசு எரிஞ்சு கொடுத்துட்டு வருவீங்களா? சொல்லுங்க. வெளியில் இப்படி சிரிப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நீ வெளியே வாமாவனே, ஏண்டா உனக்கு 500 ரூபா கவர் வேறு, 400 ரூபா கவர் வேறு, உனக்கு கிஃப்ட் வேறு, உனக்கு சால்வை வேறு எல்லாம் வச்சு நான் கொண்டு வந்து சாப்பாடு வேறு ரசச்சோறு போடுறதுக்கு வீட்டுக்கு வந்து வாழைப்பழம் வச்சு கொடுத்துட்டு போவாரான். யாருக்கு வேணும் வாழைப்பழம்னு சொல்லிட்டு சைலண்டாக போகுமா இல்லையா? சொல்லுங்கள். சிலர் அந்த ரசத்தையும் சாப்பிட்ருவோம், அட்லீஸ்ட் அதாவது கிடச்சிச்சே அப்படின்னு சொல்லி. கரெக்டா? இப்போ அந்த பிரச்சனை தான் அங்கே நடக்குது. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஆசீருடைய ஆகாரம் கொழுமையாக இருக்கும், ஆனால் இங்கே நடக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு. ரசம் தீர்ந்த நிலைமை, ரசம் இல்லாமல் போய்விட்டது. ஐயா, கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஒன்று, ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கிற ஒன்று. நிறைய நேரம் நினைக்கிறேன், எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, இதனால தான் பிரச்சனையா? நோ. ஆசேரே என்ன பிரச்சனையை சரி பண்ணுனா இந்த குறைவை ஆண்டவர் நிறைவா மாற்ற முடியும். இன்னைக்கு ஆண்கள் எந்த காரியத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணா நம்ம வாழ்க்கையில் நம்மளை யார் அடிச்சுக்க முடியாத அளவு கர்த்தர் உயர்த்துவான்னு சொல்லி முடிக்க போகிறேன். 3 காரியம் 5 நிமிஷத்தில் முடிக்கிற டைம் ஆயிடுச்சு, எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் ஆயிடுச்சு. 3 காரியம். முதல் காரியம் பாருங்க, இயேசுவும் அவருடைய சீஷரும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்படின்னா தமிழில் அப்படி போட்டிருக்காங்க, 2 வெர்ஷனில் இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஒன்று, Jesus and his disciples were invited properly அப்படின்னு ஒரு வெர்ஷன் போட்டிருக்காங்க. 2வது, they were honored and invited அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர்கள் கனப்படுத்தப்பட்டு அழைக்கப்பட்டு இருந்தார்களாம். அவ கனப்படுத்தப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் கனப்படுத்தப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு உங்கள் வீட்டில் இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு, வேற எப்படி கூப்பிடுவீங்க? ஃபோன் பண்ணி கூப்பிடுவீங்க. சூப்பர். வேற 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 எப்படி கூப்பிடலாம்? சீக்கிரம், நான் எதிர்பார்க்குற ஒன்று வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வாட்ஸ்அப்பு. சூப்பர். வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுவோம்? ஃபோட்டோ போட்டுவிட்டு அதில் ஒரு மெசேஜ் வச்சு கட்டாயம் வந்துடுங்க அப்படின்னு கூப்பிடுவோம். சரிங்க, என்னைய உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியும். என்னை எப்படி கூப்பிடுவீங்க உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் கூப்பிடணுன்னா? ஒன்று ஃபோனு, இல்லைன்னா ஃபோனில் சொல்லிட்டு 2வது என்ன பண்ணுவீங்க? வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்பிடுற ஐயா அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வாட்ஸ்அப்பில் நீங்கள் இன்விடேஷன் அனுப்பின உடனே, ஆகா ஐயா நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறாரு, பிரதர் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறாரு, கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி பர்ஸில் இருக்கிற காசை ஃபுல்லாக வெளியே எடுத்து அப்படியே இங்கே போட்டு ஒரு ஃபோட்டோ அழகாக சூப்பராக எடுத்து உங்களுக்கு அனுப்பி விட்டுவிடுவேன். சொல்லுங்கள். என்ன அங்கிள், வாட்ஸ்அப்பில் போஸ்டர் அனுப்பி எனக்கு இன்விடேஷன் அனுப்பி கொடுத்தாரு, வாட்ஸ்அப்பில் காசு கொடுத்துட்டேன். கரெக்டு தானே? நான் அவர் செஞ்சது சரினா நான் செஞ்சது சரி தானே? அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. சரி, என்னைய வாட்ஸ்அப்பில் கூப்பிட்றீங்க, எத்தனை பேர் உங்கள் சர்ச் பாஸ்டரை வாட்ஸ்அப்பில் கூப்பிடுவீங்க? காட்டுங்க பார்க்கலாம். பாஸ்டர் வீட்டுக்கு வரும்போது பிள்ளைங்கிட்ட சொல்கிறது, அப்பா இப்போ தாங்க வெளியே போயிருக்கிறாரு, வர்றதுக்கு லேட் ஆகும் அங்கிள். அதர் என்ன சிஸ்டர் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வர்றாங்க, ஓடி வர்றாங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு, நீங்கள் காணா கொஞ்சம் வேலை இருக்குது பாஸ்டர், சும்மா இருங்க பாஸ்டர்.
பிரதர் சண்டே சர்வீஸ்க்கு அட்லீஸ்ட் அதுக்கு தான் வர்றீங்க, டைமுக்கு வந்துடலாமே. நீங்கள் ஃபேமிலியாக நீங்கள் தானே தலைவர், நீங்கள் தானே சரியாக நடத்தணும். பாஸ்டர் நைட்டு லேட்டாக தான் பாஸ்டர் வேலை முடிஞ்சு வந்தேன். ஆனால் ஒன்று பாஸ்டர், ஒரு 10 மணி நேரம் 11 மணி தூங்கி மட்டும் எந்திரிச்சு வந்துட்டேன் பாஸ்டர். அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இப்படியெல்லாம் சொல்கிற ஆட்கள் ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி லீவ் எடுத்துகிட்டு தட்டு வச்சு, அழகாக நீங்கள் தானே சொன்னீங்க, தட்டு வச்சு பழம் வச்சு அன்றைக்கி மட்டும் புதுசாக ஒரு ஆஃபரிங் கவர் வச்சு, பாஸ்டர் நீங்கள் தான் வந்து நடத்தி கொடுக்கணும் பாஸ்டர், நீங்கள் தான் முன்னாடி நின்று எல்லாம் பண்ணணும் பாஸ்டர், அவருக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி என்ன பண்ணுவீங்க, ஹானர் பண்ணி அழகாக அவரை கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன். சூப்பர், அப்படி தான் இருக்கணும். நான் கேட்குறேன், ஒரு பாஸ்டர் கல்யாணத்துக்கு கூப்பிடும் போது இவ்வளோ கனம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையை அழகாக்குற ஆண்டவருக்கு எத்தனை பேர் கனத்தை ஒவ்வொரு நாளும் சரியான ரீதியில் கொடுத்து வாழ்க்கைக்குள்ளே கூப்பிடுறோமா? இல்லை வெறும் வாட்ஸ்அப்பில் வேலை ஸ்தலத்தில் நின்றுட்டு சும்மா 2 வசனம் 2 பாட்டு கேட்டேன், 2 இதை படித்தேன் போனேன் அப்படின்னு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்காங்க. ஐயா, வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா உங்களுக்கு எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நான் ஒரு நாள் ஊழியத்துக்கு முழு நேரம் வந்ததுக்கப்புறம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்போது அடிக்கடி சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்துட்டு வேணா டான்செட் மெரிட் சீட்டு டான்செட்டில் MCA, அதுக்கப்புறம் டிஸ்டிங்ஷன் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருப்பேன். சம்டைம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எவன் எங்கெங்கே உட்காந்துட்ருக்கான்னு பார்த்துட்ருப்பேன். இப்போல்லாம் மண்டை ரொம்ப குழம்ப ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு நாள் என்னைக்கு இதெல்லாம் குப்பைன்னு நினச்சி ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சோனோ, உயர்வு அன்னைக்கு தானாக தொடங்க ஆரம்பிச்சிச்சுங்க. உயர்வு அன்னைக்கு தானாக தொடங்க அப்படின்னா ஆண்டவருக்கு கொடுக்குற கனத்தை காலையில் எழும்பினோடனே என் முழங்காலில் நின்று நான் கொடுக்க ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு கொடுக்குற கனத்தை என் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம், நேற்று கூட பஸ்ஸில் வரும்போது அப்படி தான், கர்த்தருக்கு கொடுக்குற கனத்தை என் நாக்கில் அந்நிய பாஷையினால் கொடுக்க ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு கொடுக்குற கனத்தை என் ஊழியரிடத்தில் சரியாக கொடுக்க ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு கொடுக்குற கனத்தை ஆவிக்குரிய ரீதியாக என்னென்ன காரியத்திலலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் ப்ராப்பராக அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை சரியான கொடுக்க இன்னைக்கு மற்றவங்கள நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேனேஜர் ஆர்கிடெக்டாக இருக்கிறாங்க சாஃப்ட்வேரில். என்னை தேடி எனக்கு ஜெபம் பண்ணு, குழந்தைக்காக ஜெபம் பண்ணு, உயர்வுக்காக ஜெபம் பண்ணு, அதுக்கு வா. எந்த நபரோட கூட சேர்ந்துட்டு செயின்ட் ஜோசஃபில் ஆட்டம் போட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தனோ அதே ஆளை கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வந்தேன் கான்செப்டில் நிப்பாட்ட வச்சு கை உயர்த்தி நிப்பாட்ட வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் மட்டும் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்பேற்பட்ட மனுஷனையும் ஆசீர்வதிச்சிருவாருங்க. கானாவூர்ல ரசம் குறைவு, ஆனால் கடைசியாக முந்தினதை விட இந்த ரசம் ருசியுள்ளதை கொடுக்கிறதுக்காக கர்த்தர் உயர்த்த முடியுமானால், என் அன்பு ஆசையரே, உன் கனம் எதனால் இருக்கிறது? அன்னைக்கு எல்லாம் போடுறேன் பிரதர், எல்லாம் பண்றேன் பிரதர். ஆண்டவர் கேட்கறது அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் கட்டாயம் வேணும் ஆண்டவர் கேட்க. ஆனா நம்ம என்னங்க பண்றோம்? உண்மை எனக்கு தெரியும், உட்கார முடியல பாஸ்டர், டைம் இல்லை பாஸ்டர், வேலை செஞ்சுட்டு வந்தா உடம்பெல்லாம் வலிக்குது பாஸ்டர், வேதனை எடுக்குது பாஸ்டர், எனக்கு புரியும். இல்லை, ஆனால் அந்த பலவீனத்தின் நடுவில், அந்த நிற்க முடியாத நிலைமையின் நடுவில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்க அவருக்கு கொடுக்குற டயத்தை ப்ராப்பரா நீங்க கொடுத்து பாருங்களேன். தெய்வ பிள்ளையே, உன் பிள்ளைக்கு ரோட்ல போற ஒரு ஆளை அடையாளம் காட்டி இது மாதிரி மாறணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரோட்டில் போகிற ஒருவனுடைய பிள்ளை உன் பிள்ளையை தேடி வருகிற நாட்களை கர்த்தர் தானாக கொண்டு வருவா. ஏனென்றா அபிஷேகத்துக்கும் காசுக்கும், அபிஷேகத்துக்கும் பணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நாடு மேய்த்துக் கொண்டிருந்தான். கரவலாடுகள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வசனத்துல, கரவலாடுகளின் பின்னே திரிந்த அவனை. அப்படின்னா திரிகிறதுனா என்னது? ஏதாவது ஒண்ணுக்கு பின்னாடி திரிகிறது, அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணுக்கு பின்னாடி திரிகிறது. திரிஞ்சிட்டு இருக்கிற அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. அவன் புரிஞ்சுக்கிட்டான், சிங்காசனத்து எங்கேயோ எதுக்கோ பின்னு. மற்ற இதுக்கெல்லாம் வரும்போது இயேசு தெரியுங்க, அபிஷேகம் தெரியுங்க, ஜெபம் தெரியுங்க, ஆனா பழக்கம் தாங்க இல்லை. ஆனா
ஆனால் பழக்கம் தாங்க இல்லை. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நம்பிடுவோமானால் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்க நிலைமை. பாகாலுக்கு முடங்காதிருக்கிற 7000 முழங்கால் எளிய காண்பிக்கிறார். உடுமலைப்பேட்டையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்தியாவின் எழுப்புதலை கொண்டு வருகிற ஆண்கள் அங்க இருக்கிறாங்க. இந்திய எழுப்புதலை கொண்டு வருகிற முழங்கால்கள் அங்க இருக்கு. அந்த முழங்கால் பழக்கமா உங்க பழக்கம் மாறிடுச்சுன்னா, எந்த காரியமெல்லாம் மூளையால் முடியாம இருந்ததோ, எந்த காரியமெல்லாம் நீங்க நினைச்சு செய்ய முடியாமல் இருந்ததோ, ஒரு ஆண் தன்னுடைய முழங்கால்களை எளிய ஆண்டா அவன் கர்மேலில தனி ஒருவனாய் முழங்கால முடக்கினா, தேசமே வறண்டு கிடக்கிற சூழ்நிலை, வறட்சியின் சூழ்நிலை, ஆகாபின் ரதங்கள் நடுங்கத்தக்க கர்த்தர் பெருமழையை அவன் மூலமாய் கொண்டு வந்தா. இவன் சாதாரண திஸ்பியன் தான். ஏங்க நம்மளால முடியாது? இன்னைக்கு நம்மை கொண்டுதான் கர்த்தர் அசைக்கும்படி விரும்புகிறார். நம்மை கொண்டுதான் கர்த்தர் அசைக்கும்படி விரும்புகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இங்க இல்ல இங்க சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை இந்த உலகத்தோடு ஒத்ததில்லை. மூன்றாவது ரொம்ப முக்கியம், தொலைஞ்சப்ப தேடுனா அப்படின்னா, இந்த கடைசி நாட்களில் சத்தியம் புரட்டப்பட்டு சரியான சத்தியங்கள் தொலைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சீர்கேடும் கிளவிகள் வெச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதையெல்லாம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும்னா ஆண் மகன்கள் தேவை. யாருன்னா சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்குற ஆண் மகன்கள் தேவை. வைராக்கியம் உள்ளவங்க தேவை. வைராக்கியம் உள்ளவங்க தேவை. ஐயா, நம்முடைய யுத்தம் ஏதோ கையினால ஈட்டினால் அம்புனால் அல்ல, முழங்கால் யுத்தம் செய்து சபையை சத்தியத்துக்கு நேராக திருப்பி விடுகிற ஆட்கள் தேவை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன், அப்புறம் தான் அடுத்த வசனம் சொல்லுது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடவிடுதன் காலத்தில் தன் கனி தந்து அவன் செய்வதெல்லாம் எப்போ? வசனத்தில் இருக்கிற ஆட்கள். வசனத்தில் இருக்கிற ஆட்கள். ஒரு போதகர் மார்த்தாண்டத்தில் கன்வென்ஷனில் ஒரு கிரவுண்டில் நான் மார்ச் மாதம் 3 நாள் ஃபர்ஸ்ட் வீக்கில் பேசும்போது ஹோட்டலில் உட்காந்து ரொம்ப வேதனையோடு சொன்னார், ஆண்கள் டிவோஷன் பண்ணுறதெல்லாம் இன்னைக்கு பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க காலையில் அப்படின்னார். அப்படின்னா காலையிலேருந்து பைபிள் வாசிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எல்லாருக்குமே ஹெட்செட்டில் பாட்டு கேட்போம், பாட்டை நல்லா எல்லோரும் கேட்போம். அதுதான் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க. இன்னும் பாட்டு நீங்கள் கேளுங்க, ஆவிக்குரிய பாடல் கேளுங்க, நானுமே பாட்டுக்காரன் தான், கேளுங்க. பட் அதுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு வசனத்தை தேடுகிற ஆட்கள் வேணும். ஏன்னா இல்லை, வசனத்தில் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை சரியான நிலைமையில் இருக்காதுங்க. வாழ்க்கை சரியான நிலைமையில் நிற்கணும்னா நம்ம வசனத்தில் நிற்கணும். நம்ம வசனத்தில் நிற்கணும், வார்த்தையில் நிற்கணும். மூன்றாவது யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி, அப்படின்னா கால்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொல்றார். முதல்ல அந்த பானை எங்கே வருதுன்னா இயேசுவின் கரத்துக்கு வருகிறது. இப்போ இயேசுவின் கரத்துக்கு வந்த உடனே இந்த பானை திரும்ப பழைய நிலைமை எட்டி பார்த்துச்சானா இல்லை போல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்டியாக இருக்க. நம்மளாம் ஆண்கள் அப்படின்னா நிறைய நேரம் என்ன பண்ணுறோன்னா, ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே கொஞ்சம் பழைய நிலைமை எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். கொஞ்சம் பழைய நிலைமை என்ன பண்ணுறோம், எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். கொஞ்சம் பணம் வந்த உடனே, கொஞ்சம் ஆசீர்வாதம் உடனே, கொஞ்சம் ஏதோ நம்ம லைஃப் ஸ்டைல் மாறின உடனே பழசை எட்டி பார்க்குறது. இன்னும் வசனம் சொல்கிறது ஆண்டுடைய கரம் மட்டும்தான். ஆதாமை பார்த்து கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்படின்னா இருக்கக்கூடாத இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுங்க. எங்கே இருக்கணுமோ அங்கே தான் நம்ம இருக்கணுங்க. அங்கே தான் நமக்கு இருக்கணுங்க. ஒரு வசனம் சொல்லுது, உலகத்தானோட விபச்சாரக்காரனோட உனக்கு பங்கு உண்டு அப்படின்னா அதெல்லாம் இருக்கக்கூடாத இடம். உலக மனுஷன் இருக்கிற இடம் நம்ம இருக்கிற இடம் இல்லை. நம்ம இருக்கிற இடம் தேவ பிரசன்னமாக தான் இருக்கணும், ஆண்டுடைய கரமாக இருக்கணும். இப்போ இந்த 3 காரியமும் காணவூரில் அங்கே நடந்துச்சுங்க. ஒன்று, கனப்படுத்தப்பட்டு அழைக்கப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய கனத்தை ஆண்டுக்கு சரியாக கொடுக்கணும் முழங்கால. 2வது, சத்தியத்தை சுமந்தவள், சத்தியத்தோடு இணைந்து நடந்தவள், சத்தியத்தை தேடினவள். இது 3 நம்ம வாழ்க்கையில் இருக்கணுங்க. கடைசி அவருடைய கரத்தில் இருக்கணும். இது 3 நடக்கும்போது சொல்லுது, முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் அதிக. எப்படி இருந்துச்சு? இப்போ ஆதியாகமம் 49:20 வாசிங்க, வாக்குத்தத்தத்தை வாசிங்க. ஆசேருடைய ஆகாரம் எல்லாரும் எடுத்துங்க, நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 49:20 கவனிங்க. முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் அதிக.
எப்படி சத்தம் கேட்கல, எல்லாரும் சொல்லணும். அதிக, எல்லாரும் சொல்லுங்க பார்க்க. அதிக, இன்னும் சத்தமா அதிக.